Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு SaiSri'sGallery channel. This is Raji. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5 ராகி ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஸோ 5 ரெசிபிஸ்மே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். எதுக்கு இந்த ரெசிபிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வெயிட் லாஸ், தென் ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் PCOS. ஸோ இந்த மூணுத்துக்குமே நீங்க இந்த ரெசிபிஸ் டயட் ரெசிபிஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டன்ல ஆல் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி சூப். தேவையான அளவு ராகி பவுடர் 3 டீஸ்பூன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயம் பாதி எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி வந்து பெரிய தக்காளியில் 1/4 தான் எடுத்திருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தென் வெஜிடபிள்ஸ் கேப்சிகம், கேரட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை வெஜிடபிள்ஸும் இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உப்பு அண்ட் பெப்பர் வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ண போகிறோம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எய்தர் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா அதாவது பிங்கிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் அண்ட் கேரட்டையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த காயெல்லாம் வேகிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக விடணும். ஸோ கேரட் எல்லாம் நமக்கு வந்து பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இந்த மெயின் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ராகி ஃப்ளாரை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம், லம்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட. நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே வந்து உங்களுக்கு வயிறு கம்முன்னு இருக்கும், பசிக்காது. ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், PCOS உள்ளவங்களாம் அந்த இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. ஸோ நமக்கு காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணுறோம். சில பேர்த்துக்கு வந்து ஜாஸ்தி பிடிக்கும், சில பேர்த்துக்கு கம்மியாக பிடிக்கும். ஸோ ஆஸ் யூ விஷ் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த ராகி லிக்விடை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ராகி நமக்கு தெரியும் குக் ஆகி கெட்டியாகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம எடுத்தது 3 டீஸ்பூன்ஸ் தான். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணியாகிடும் சூப். ஸோ நம்ம அதுக்கு 3 டீஸ்பூன்ஸ் எடுத்தோம்னா அந்த ஃபுல்லாக அந்த 2 கப்பு நீங்கள் அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கே அந்த சூப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ பாருங்கள், குக் ஆகிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஹாட் அண்ட் சோர் சூப் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ராகி வந்து நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராகி ஃப்ளாரில் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கிண்டினா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும். அதை வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் பால் எடுத்து வைக்கணும் நம்ம. அப்புறமா வெல்லம் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த டிஷ்ஷுக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராகி நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிறத வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம வந்து அந்த ராகியை குக் பண்ணுறதுன்னு. ராகி தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கிண்டினோம் அப்படின்னா அந்த மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ அது கூட நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதில் நமக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வெல்லம் எடுத்திருந்தேன் இல்லையா, அந்த 1/4 கப் வெல்லத்தை பாகு கரைச்சி ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் ஸ்வீட்னஸ்க்கு. அப்புறமா அந்த தேங்காய் இருக்குது இல்லையா, அந்த தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால், தேர்ட் பால் எல்லாம் எடுத்து ஒரு கிண்ணம் 3த்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்க விட வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான சத்தான ராகி மால்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராகி மால்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து 11 o'clock போல் நம்ம எடுத்துக்கலாம். மோருக்கு பதிலாக நம்ம இதை குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்த ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி சென்னா ரைஸ். இதில் 1 கப் சென்னா எடுத்து வச்சுருக்கேன். நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ராகி வந்து நான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 1 கப். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 1/4 கப் ரைஸ். இதில் வந்து ஃபுல்லாக இல்லை, பாதி, அதாவது 3/4 எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 hour நான் ஊற வச்சுருக்கேன் அந்த ரைஸு. அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அது நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணுறேன். தென் ஜீரகம் ஆட் பண்ணுறேன், வெந்தயம் ஆட் பண்ணுறேன், பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா சாட்டி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸு. அப்புறமா வெங்காயம் நல்லா பிங்கிஷ் ஆனோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டி பண்ணுங்க. ஸோ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் காரத்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா ஊறிடுச்சு அரிசி. 1 hour, 1.5 hourக்கு மேலே 1 hour வந்து நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதனால் நமக்கு டக்குன்னு வெந்துடும். ஸோ அதை கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் குக் ஆகிருக்கு ரைஸு. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ராகி லிக்விடை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நான் ராகி மால்ட்டும் இந்த ரைஸும் சேம் டேயில் செஞ்சதுனால நான் குக் பண்ணி நான் வந்து 2த்துக்கும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த ராகி சிரப்லேயே வந்து நம்ம அந்த ரைஸை வந்து வேக விடணும். ஸோ நல்லா பாயில் ஆகணும் நம்மளுக்கு அந்த ரைஸு. ஸோ அடி பிடிச்சிடாமல் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த ரைஸ் வந்து வேகணும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இப்போ என்ன பண்ணுங்க, சென்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சென்னாவை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வெந்து வந்துடும், நமக்கு ரெடி ஆகிடும். ராகி நம்ம சேர்த்துருக்குன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே வந்து சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ ராகி சனா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். 1 கப் தாராளமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகி உப்புமா பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் ராகி ஃப்ளார், அதுக்கப்புறம் தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் கேப்சிகம் வந்து 1/2 கேப்சிகம், பெரிய கேப்சிகமில் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் உப்பு, மிளகாய் தூள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ராகி ஃப்ளார் 1 கப் இருக்கு இல்லையா, கம்பு மாவு,
அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம புட்டுக்கு நம்ம பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் நமக்கு களி ஆகிடும். ஸோ அதாவது பிடிக்கிற மாதிரி வரணும். புட்டுக்கு தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் எப்படி பிசைவோன்னு. ஸோ லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த பிடிக்கிற அளவு வந்து மாவு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, அந்த புட்டுக்கு பிசைற மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம். ஸோ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து இந்த கொஞ்சம் நனைச்சிக்கோங்க. அதை நனைச்சிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெசரி வச்சிருக்கிற இந்த மாவை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ராகி உப்புமா ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ ஆஃப்டர் 10 minutes பார்த்தீங்க அப்படின்னா அது வெந்திருக்கும். ஸோ நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா வெந்துடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நல்லா வந்து உடச்சி விட்டுருங்க. கட்டியாக இருந்தது அப்படின்னா அதை நல்லா உடச்சி விட்டுருங்க. ஸோ 1-2 உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம திரும்ப வந்து உப்புமா செய்யும் போது அது வந்து இது பாயில் ஆகிடும். ஸோ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான், ராகி உப்புமா. அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுங்க. தென் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ உப்பு ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். கேப்சிகம் நல்லா வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம உப்புமா தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அது க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாவோடு அதாவது ராகியோடு சேர்த்து அது வந்து நமக்கு சேமியா ரவை மாதிரி இருக்காது, அப்படி ஃபைனாக இருக்கும், ஃபைன் பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ கேப்சிகம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இதில் மாவில் உப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம உதுத்து வச்சிருக்கிற இந்த ராகி வந்து இதை அந்த வெங்காயம் தக்காளி கேப்சிகமோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வந்து நம்ம வந்து மூடி வைக்கலாம். ஸோ பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிரேட்டட் கோகோனட் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்ட்டான ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு டின்னர் இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு. ஸோ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா புட்டு. தேவையான அளவு 100 grams ராகி, தென் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல சேமியா வந்து உடச்சி விட்டுருங்க, நல்லா பிரேக் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா பிரேக் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த சேமியாவில் தெளித்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும்.
ஸோ ரொம்ப ஊற்றிடாதீங்க. நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த அந்த சேமியா எல்லாம் சோக்கார அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து அப்படியே ஊற வச்சுடுங்க. ஸோ அப்புறமா 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ புட்டு குழாய் இருக்குல்ல, அதில் வந்து புட்டாக நம்ம இந்த சேமியா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் கிரேட்டட் கோகோனட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த ராகி சேமியா வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் அப்புறமா வந்து இந்த நம்மளோட கண்டென்ட் அப்புறம் தேங்காய் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். நீங்கள் எல்லா ரெசிபியுமே வந்து நீங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து டேஸ்டியான ரெசிபிஸ். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் இந்த வெயிட் லாஸ், டயபெட்டிக், PCOS டயட் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ மூடிடுங்க. ஸோ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துட்டேன். நமக்கு நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போது பின்னாடி இருந்து ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புட்டு வந்துடும். ஸோ பாருங்கள், அழகான ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்டியான புட்டும் கூட. இதில் உங்களுக்கு சைட் டிஷ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கடலைக்கறி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் குருமா இல்லை வாழைப்பழம், நாட்டு சக்கரை, தேங்காய் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த 5 ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். See you in the next video. Until then, it's bye from Raji. Keep on watching my channel, friends. Bye bye. Thank you.